Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பிக் பாஸ் யார் நடத்துறாங்க, அதனால அவங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆவறாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு சில யூடியூப் சேனல் என்ன பண்றாங்கன்னா இந்த பிக் பாஸ் ஒரு கண்டென்ட்டா வச்சு அவங்க வந்து வீடியோஸ் மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அதனால அவங்க நல்ல ரீச் கிடைக்குது. அதனால நிறைய மணி அவங்க ஏர்ன் பண்றாங்க. இவங்க எப்படி இவ்வளவு மணி ஏர்ன் பண்றாங்க, நாமளும் இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி மேக் பண்ணி போடலாம், இதுக்கான ரூல்ஸ் என்ன, இதனால என்ன பிரச்சனை நமக்கு வரும்ன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ உங்களுக்கும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி இல்ல ட்ரோல் பண்ணி வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. குறுகிய காலத்திலே உங்க வீடியோக்கு வந்து அதிகமான வியூஸ் கிடைக்கும், உங்க சேனல் வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆகும், அதிகமான சப்ஸ்கிரைபரும் கெயின் ஆவாங்க. சோ உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. அது வந்து உங்களுக்கு ஈஸியாவே கெயின் ஆயிடும். மக்களும் இந்த மாதிரி சேனல் அதிகமாக விரும்பி பார்க்கறாங்க. சோ இப்போ வந்து பிக் பாஸ் 6 நடக்குது. ஆனா பிக் பாஸ் 1ல இருந்தே நிறைய சேனல் என்ன பண்றாங்க, இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி போடத்த கண்டினியூ பண்ணி போட்டுன்னு இருக்காங்க. ஆனா இப்பதான் நிறைய பேருக்கு தெரியுது, ஓ எந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு வந்து யூடியூப்ல நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்றது இப்பதான் தெரியுது. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, எப்படி போடலாம், எப்படி போட நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்றது தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய சேனல் எல்லாமே யூடியூப்ல வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டு தான் இருக்காங்க. நம்ம அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். யூடியூப் சர்ச் பார்ல பிக் பாஸ் தமிழ்னு போட்டு சர்ச் பண்ணாலே நிறைய சேனல்ஸ் வந்து ட்ரோல் ஆகி வருது. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் டிவி இருந்தாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரோல் சேனல் தான் அதிகமாக இருக்கும். அந்த ட்ரோல் சேனல்ல நாம என்ன பண்ணோம், வெரிஃபை ஆன ஒரு முக்கியமான ஒரு 5 சேனல் மட்டுமே எடுத்து நான் வந்து இப்போ ரிவ்யூ சொல்ல போறேன். நீங்க மீதி இருக்கிற எல்லா சேனலும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி வெரிஃபையான சேனலை பார்த்தா தான் அவங்க தான் கரெக்டான பிளானோட பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி பண்ணலாம், டைட்டில் எப்படி வைக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கலாம், டேக் எப்படி போடலாம், தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணலாம்ன்றது அந்த வெரிஃபையான சேனல் மட்டும் தான் கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால நான் டாப் 5 எடுத்திருக்கேன். அந்த 5 சேனலை மட்டும் நம்ம ரிவ்யூ எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம எப்படி மேக் பண்ணலாம்ன்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெரிஃபையான சேனலை பார்க்கும்போது முதல்ல இருக்கிறது வந்து இந்த ராகேஷ் அண்ட் ஜெனி 2.1 இருக்கு. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 6,37,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இவங்க வந்து 11 ஹவருக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்க, 325K, அதாவது 3,25,000 பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இந்த சேனல் எப்படி வீடியோ மேக் பண்ணுறான்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இவங்க எவ்வளோ மந்த்லி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 4.3K, அதாவது நம்ம ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 3,47,000 கிட்ட மினிமம் சம்பாதிக்கிறாங்க. மேக்ஸிமம் இவங்க எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாம். இவங்க வந்து பிக் பாஸ் மட்டும் இல்லை, நிறைய கண்டென்ட் இவங்க வந்து ட்ரோல் பண்ணி போட்டுனே இருக்காங்க. இவங்க எப்படி பண்ணான்னு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது சேனல் என்னன்னு பார்த்தோம்னா டுடே ட்ரெண்டிங். இந்த சேனலில் பாருங்க 1.83 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி மேக் பண்ணி போட்டுனே இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்க, ஒரு வடிவல் கிளிப் தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இதுலயும் ஒரு கவுண்டமணி கிளிப் தான் இருக்கு. இவங்களும் இதை ரிவ்யூ பண்ணி தான் போட்டிருக்காங்க. இவங்க எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $363. இது எவ்வளோன்றதை நீங்க ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தோம்னா 5.8K, இதுவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த சேனல் என்னன்னு பார்த்தோம்னா தயால் ஹியர்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த சேனல்ல 1,93,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த சேனலையும் பாருங்க, பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. டெய்லி ஒரு வீடியோஸ் 2 வீடியோஸ்ன்ற மாதிரி இவங்க போடுறாங்க. ஸோ லாஸ்டா போட்ட வீடியோ பாருங்க, 71,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ 10 ஹவர் எகோ தான் போட்டிருக்காரு. பட் அதிகமான ட்ரெண்டிங் ஆகுது. இது மேக்ஸிமம் இவர் வந்து ஒரு வீடியோ போட்டார்னா அது கண்டிப்பா 1,50,000 பேர் கிட்ட பார்த்துறாங்க. இங்க பாருங்க 2 லட்சம் வரைக்கும் போயிருக்கு, அதுக்கு மேலேயும் போகுது. ஸோ இவர் வந்து வீடியோவை எப்படி கரெக்டாக ட்ரோல் பண்ணி போறான்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வியூஸ் வந்து அதிகமாக வருவாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தா. ஏன்னா பிக் பாஸ் அதிகமாக பார்க்கறத விட அதை வந்து ட்ரோல் பண்ணி வீடியோ சேனல் தான் அதிகமாக இல்லை லைக் பண்றாங்க, அதை தான் லைக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா பிக் பாஸ் பார்க்க டைம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ட்ரோல் சேனலை பார்த்து அவங்க வந்து என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா இங்க பாருங்க, அங்கே ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க, வாய்ஸை மியூட் பண்ணிக்கலாம். அதில் நடக்கிறது வந்து டிவியில் நடக்கிற மாதிரியே போட்டுட்டு அதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணிட்டு அடுத்து ஜிபி முத்து வச்சு கலாய்ச்சிருக்காங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மாசத்துக்கு 2.5K நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஐஎன்ஆருக்கு. அடுத்த சேனல் என்னன்னு பார்த்தோம்னா ஷஃபி ஜோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேனல் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் நீங்கள் ரோல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய கலாய்ச்சி போட்டிருப்பாங்க. இந்த சேனலில் மெயின் கண்டென்ட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் தான். பாருங்க 2 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, 8 ஹவர்ஸ் பிஃபோர் 1 டே பிஃபோர்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸை கலாய்ச்சி தான் போட்டிருக்காங்க. அதை விமர்சனம் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. கீழே ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்து இவங்க ஃபுல்லாக இந்த வீடியோஸ் மட்டுமே ப்ளே பண்ணி அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து இந்த சேனல் வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதாவது ஒரு வெரிஃபையான ஒரு சேனல் வந்து இந்த பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டாக எடுத்து போடுறாங்கன்னாவே இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதில் பாருங்க 10 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க, 13 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால இந்த 13 லட்சம் பேரும் இவங்க வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சஃபிஷன் வந்து மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3.1K சம்பாதிக்கிறாங்க. மேக்ஸிமம் 49.2K. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வெரிஃபையான சேனல் எதுன்னு பார்த்தோம்னா பி ஹாப்பி கூல் டவுன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. இந்த 1,95,000 சப்ஸ்கிரைபர் இதில் இருக்கிறாங்க. ஸோ 22 ஹவர்ஸ் பிஃபோர் வீடியோ போட்டிருக்காங்க, 2 டேஸ் எகோ போட்டிருக்காங்க. எல்லாமே இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 60,000 80,000க்கு மேலே தான் எல்லா வீடியோவும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த சேனல் வந்து மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1.2K இவங்க வந்து மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஐஎன்ஆர்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அதாவது பிக் பாஸ் வந்து ட்ரோல் பண்ணி போட்டு இவ்வளவு பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஓனா நம்ம எதுவுமே சிந்திக்க போறது இல்லை. அங்க நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கமெண்ட் பண்ணி சொல்ல போறோம்.
அதை வந்து யூடியூப் ரூல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவங்க கமெண்ட் பண்ணி போடுறாங்க. பட் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் ஆட் பண்றாங்க. இவங்க எப்படி ஆட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரிஃபையான சேனல் எல்லாமே பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போடத்தான் நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து எப்படி இந்த வீடியோ மேக் பண்றாங்க, எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அது என்ன ரூல்ஸ்னா ஃபேர் யூஸ் பாலிசி. அதாவது இந்த ஃபேர் யூஸ் பாலிசியை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை எடுத்து இவங்க வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 வெரிஃபையான யூடியூப் சேனல்லேருந்து இந்த வீடியோஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா இதை நான் வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா, பிக் பாஸில் ட்ரெண்டான ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. அந்த கண்டென்ட்டை வந்து விமர்சனம் பண்ணி போடுறாங்க. அதாவது அந்த வீடியோக்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஓட விட்டுறாங்க. ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கள் என்ன நடந்துச்சோ இதை வந்து அவங்க வாய்ஸ் ஓவர் மூலியமாக சொல்கிறாங்க. அடுத்து வாய்ஸ் ஓவர் மூலமா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வந்து மெமியை வைக்கிறாங்க. அதாவது ஒரு வடிவேல் மெமியோ இல்லை கவுண்டமணி மெமியோ வச்சு வைக்கிறாங்க. திருப்பி அடுத்த சீனுக்கு திருப்பி விமர்சனம் பண்றாங்க. அடுத்து ஒரு காமெடி மெமியை வைக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது செக்மெண்ட் எப்படின்னா, அந்த வீடியோ இவங்க வந்து மியூட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிடுறாங்க. ப்ளே பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதில் ஓடுறப்ப இவங்க பின்னாடியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துனே வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வீடியோ கொடுத்துட்டு அதை வந்து விமர்சனம் பண்ணி போட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வீடியோக்கு பின்னாடியே இவங்க வந்து கமெண்ட் பண்ணினே வராங்க. மூணாவது பார்த்தோம்னா ஸ்கிரீன்ஷாட். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனை வந்து இவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை மட்டுமே பேன் அண்ட் ஜூம் பண்ணி பண்றாங்க. அதாவது பேன் அண்ட் ஜூம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் கைன்மாஸ்டர் டுட்டோரியல்ல ஃபுல்லா சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ஷாட்டை பேன் அண்ட் ஜூம் பண்ணி அதை வந்து பேக்ல வந்து ஓவர்லே பண்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தோம்னா வீடியோ ஓட விட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க. பட் தேர்ட்ல பார்த்தோம்னா வெறும் ஸ்கிரீன்ஷாட் மட்டுமே வச்சு பண்றாங்க. ஸோ வீடியோ வச்சு பண்றத ஸ்கிரீன்ஷாட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டர். ஏன்னா நீங்க வந்து மோஸ்ட்லி காப்பிரைட்ல இருந்து தப்பிக்கலாம். வீடியோக்கு காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உங்களோட இமேஜுக்கு காப்பிரைட் வரது கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். இந்த 3 மெத்தட்ல நீங்க கைன்மாஸ்டர்ல வச்சு பண்ணலாம். இதே மாதிரி நீங்க வீடியோ வச்சோ இல்ல ஸ்கிரீன்ஷாட் வச்சோ நீங்களும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் கைன்மாஸ்டர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பா இருக்கும். நான் கைன்மாஸ்டரை பத்தி ஃபுல் டியூட்டோரியல் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே, நான் வந்து கைன்மாஸ்டர்ல வந்து வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் டைட்டில் எப்படி கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், டேக் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரீவியஸா இந்த 5 வெரிஃபையான சேனல் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இவங்க வந்து டைட்டில் எப்படி கொடுக்குறாங்க, இவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா போடுறாங்க, நாமளும் அது மாதிரி எப்படி போடலான்றத பார்த்துக்குங்க. இவங்க டேக் எப்படி கொடுக்குறாங்கன்றத நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த விஜய் டிவி அதோட எபிசோடில் இருக்கிற நேமு இதை மட்டுமே நீங்கள் டேகாக கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்ல. அடுத்து தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். ஸோ தம்ப்நெயில் எப்படி பர்ஃபெக்டாக மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து தெளிவாக தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணுறது புரியும். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு டைம் சொல்கிறேன், 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எப்படின்னா வீடியோவை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து விமர்சனம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மெமியை வைக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா வீடியோ ஓட விட்டு அது கீழே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. மூணாவதாக பார்த்தோம்னா ஸ்க்ரீன்ஷாட், அதை வந்து பேன் அண்ட் ஜூம் பண்ணி அதை வந்து ஓவர் வாய்ஸாக கொடுத்து அது ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறாங்க. இந்த 3 செக்மெண்ட்டுமே நீங்கள் ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் தான் பண்ணணும். எதனா நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேர் யூஸ்னு ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. கைன்மாஸ்டர் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். பிக் பாஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் கண்டென்ட். அதாவது இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து சேனல் ஓபன் பண்ணி இந்த மாதிரி நீங்க ரிவ்யூ பண்ணி கொடுக்கும்போது உங்க சேனல் ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்டிங் ஆயிடும். ஃபைனலி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி வீடியோ போடுறது ரிஸ்க் தான். யூடியூப்ல நாம வந்து நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டை போடத்தான் பெஸ்ட். பட் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி போடுறாங்க, இந்த மாதிரி நீங்களும் போடலாம். பட் இதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்றதை நான் சொல்லி அந்த வீடியோ முடிக்கிறேன். இல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் யூடியூப்ல மிகப்பெரிய ஆளா வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.